என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வியாழக்கிழமை நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல இன்னைக்கு ஈவினிங் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை 6 மணிக்கு நடைபெறும். உங்க பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. அதே போல சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். கரெக்டா 7 மணிக்கு அங்க ஆரம்பிப்பாங்க. உங்க 2 இடத்துலயும் உங்களுக்காக நாங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம். அப்பாவோட அருளாசி உங்களுக்கு கிடைச்சி சந்தோஷத்தை அப்பா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். சாய்ராம். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும்னு நினைச்சேன். நேற்று லைவ் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. லைவ் பார்த்தவங்களுக்கு அதோட விஷயம் தெரிஞ்சிருக்கும். பாபா நம்மளுடைய கர்ம வினையை வாங்கிப்பாரா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கர்ம வினையை எப்படி தானம் செய்வதுன்னு அப்பாவுக்கு பாபாவுக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க உள்ள போய் பார்க்கலாம். கர்ம வினை தானம் செய்வது, கர்ம வினை உள்ளவர்கள் இந்த பதிவை பார்க்க முடியாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்க. அது 100க்கு 100 உண்மை. நம்மளுடைய கர்ம வினையை அப்பா வாங்கி கொள்வார். அதுதான் அப்பா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்புன்னே சொல்லலாம். மற்றவங்க கிட்ட அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனா அப்பா என்ன சொல்லணும்னா, உன்னுடைய கர்ம வினையை நான் வாங்கிக்கிறேன்டா, கவலைப்படாம எனக்கு கொடுத்துரு, நீ இந்த ஜென்மத்துல நல்லா இருந்துவாரு. அதை விளக்கும் விதமாக தான் நம்ம அதனால தான் நான் சாய் சச்சரியத்தை டெய்லி படிங்க. ஏன்னா நமக்கு பல விஷயங்களை அப்பா அதுல சொல்லி தருவார். கர்ம வினை எப்படி வாங்குறாரு, நீ கர்ம வினைனா எப்படி அனுபவிக்கணும், அதனால உனக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நேற்று லைவ் பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவு. ஏன்னா லைவ் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த பதிவு. கர்ம வினையை அப்பா எப்படி வாங்குவார்? நம்மளுடைய அத்தியாயம் 34 பக்கம் 327. டாக்டர் பிள்ளை. டாக்டர் பிள்ளை என்பவரின் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். பாபா அவரை மிகவும் விரும்பினார். எப்போதும் அவரை பாவ், அதாவது சகோதரன் என்று அழைத்தார். பாபா அவருடன் அடிக்கடி பேசினார். எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்து ஆலோசித்தார். அவர் எப்போதும் தமது அருகில் இருக்க விரும்பினார். இந்த பிள்ளை ஒருமுறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார். அவர் காகா சாஹேப் டீச்சரிடம், இந்த வலி உயிர் வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது. அதைவிட சாவதையே நான் விரும்புகிறேன். முன் முன் ஊழ்வினையால் இவ்வழி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் பாபாவிடம் சென்று வலியை நிறுத்தும்படியும் என்னுடைய முன் ஊழ்வினைகளை வரப்போகும் 10 பிறப்புகளுக்கு மாற்றும்படியும் கூறுங்கள் என்றார். தீட்சத் பாபாவிடம் சென்று அவரது வேண்டுகோளை தெரிவித்தார். பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீட்சத்திடம், பயப்படாத இருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். ஏன் அவர் 10 ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும்? 10 நாட்களில் அவரது தொல்லைகளை, முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும். அவருக்கு ரகபல நலன்களை அளித்து நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவதற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யார் முதுகிலாவது அவரை விடுத்து கொண்டு வாருங்கள். நாம் வேலை செய்து அவர்தம் தொல்லைகளை அடியோடு கலைந்து விடலாம். டாக்டர் பிள்ளை பாபா ரொம்ப விரும்புவார். அவரை சகோதரன் தான் கூப்பிடாரு. பாவுன்னா சகோதரன் அவரை எல்லாத்தையும் கலந்து ஆலோசிப்பார். அப்பேற்பட்டவருக்கு காலில் ஒரு சிலந்தி நோய் மாதிரி வந்துடும். கால் வீக்கமாக இருக்கும், நடக்க முடியாது, வலி உயிர் போகிற மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ண, நடக்க முடியாதுல்ல. இவர் காகா சாஹேப் டீச்சர் சொல்லுவார், ஐயா என்னால் நடக்கவே முடியல, இது என் உயிர் போகிறதுக்கு சமமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் முன்னாடி செஞ்ச கர்ம வினைன்னு எனக்கு நல்லா தெரியுது. பாபா கிட்ட சொல்லுங்க, என்னுடைய கர்ம வினையை நான் இன்னும் 10 பிறவி எடுத்தாலும் இந்த கர்ம வினை தீராத போல இருக்கு. அந்த 10 பிறவிக்கு மாத்திர சொல்லுங்க. 10 பிறவி எடுத்து அந்த கர்ம வினையை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வழி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க சொல்லுங்கன்னு வேண்டிக்குங்க. அப்படியே இல்லை நான் செத்து கூட போயிடலாம்னு சொல்லுவார். இது எதுவுமே அப்படியே காகா டீச்சர் சின்ன பொண்ணு பாபா கிட்ட சொல்லி மாதிரி டாக்டர் பிள்ளை அப்படி சொல்றாரு. பாபா என்ன பண்றதுன்னு பாபா சிச்சின்னே சொல்றாரு. நான் இருக்கும்போது எனக்கு 10 வருஷத்துக்கு அவனுடைய கர்ம வினையை நான் மாற்றி வைக்கிறதுக்கு 10 நாள்ல குணப்படுத்துவேன். யாராவது அவனை முதுகுல மட்டும் தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வைங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு. டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார். பாபாவின் வலப்புறத்தில் பக்கிரி பாபா எப்போதும் அமரும் இடத்தில் அமரச் செய்தார். பாபா தமது திண்டை அவருக்கு அளித்து, இங்கே அமைதியாக படுத்து ஆசுவாசப்படுத்திக் கொள். உண்மையான சிகிச்சை யாதெனில் முன் வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும். நமது கர்மாக்களின் விளைவே இன்ப துன்பங்கள். எனவே உனக்கு நேரிடும் அனைத்தும் பொறுத்துக்கொள். அல்லாஹ் தீர்ப்பவர், காப்பவர். அவரை எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் வாக்காலும் அவரை சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார்.
நானா சாஹேப் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பதாகவும், ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தை உணரவில்லை என்று டாக்டர் பிள்ளை பதில் கூறினார். நானா ஒரு மடையன் என்றார் பாபா. பேண்டேஜை எடுத்துவிடு, இல்லாவிட்டால் செத்து விடுவாய். இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பிறகு நீ குணமடைவாய் என்றார். உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே விளக்குகளை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் தனது சீர் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளை நீட்டப்பட்ட கால் மீது பட்டுவிட்டது. அதாவது மிதித்து விட்டார். கால் ஏற்கனவே வீங்கியிருந்தது. அப்துல்லின் கால்வேர் மிதித்து விட்டதால் 7 சிலந்தி புழுக்கள் வெளியே தள்ளப்பட்டன. வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெரும் கூச்சலில் அலறினார். சில சமயங்கள் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் தொடங்கினார். பாபா அப்போது, பார், நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார். அப்போது பிள்ளை, காக்கை எப்போது வரும், எப்போது கொத்தும் என்று கேட்டார். பாபா, காக்கையை நீ காணவில்லையா? அவன் மீண்டும் வரமாட்டான். அப்துல் தான் காக்கை என்றார். அப்போது வாதாவுக்கு, போய் ஓய்வெடுத்துக்கொள், விரைவில் நீ குணமடைவாய் என்றாய். உதியை தடவி அதை தண்ணீருடன் உட்கொண்டு வேறு எந்த சிகிச்சையும் மருந்தும் இல்லாமலே பாபா முன்னரே கூறியபடி 10 நாட்களில் வியாதிகளை குணப்படுத்தினார். அவரை அப்படியே தூக்கின்னு வந்து உட்கார வைப்பாங்க. பாபா பார்ப்பாரு. பார்த்துட்டு, உன்னுடைய ஊழ்வினையை நீ தான் அனுபவிச்சே ஆகணும், வேற யாரும் அனுபவிக்கக்கூடாது. நீ கர்ம வினையால் தான் இவ்வளோ கஷ்டப்படுற. இப்போ என்னை நம்பி வந்து உக்காந்துட்ட. உன்னுடைய கர்ம வினைகளை நான் எடுத்துக்கிறேன். நீ ஏன் உன்னுடைய கர்மவினை 10 ஜென்மத்துக்கு அனுபவிக்கணும்? என்னை நம்பி வந்துட்டல, என்னை சரணாகதி அடைஞ்சிட்டல, என்னுடைய பாதத்தை நீ பிடிச்சிட்டல, உனக்கு அதுலேருந்து இப்பயே விடுதலை வாங்கி தரேன். 10 ஜென்மம் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை நான் 10 நாளில் குணப்படுத்துகிறேன், பயப்படாதுன்னு சொல்லி அவர் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நானா பேண்டேஜ் போட்டுருக்கிறாரு, எனக்கு அந்த எந்த நிவாரணமும் இல்லைன்னு. உடனே பாபா சொல்றாரு, அந்த பேண்டேஜை கைட்டி போடு, பேண்டேஜை கைட்டலன்னா நீ செத்துருவேன்னு. உடனே ஒரு அவசரம் பேண்டேஜை கைட்டி போட்டுருவாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, இப்போ ஒரு காக்கா வரும். காக்கா வந்து நேரா உன்னுடைய அந்த புண்ணை குத்தி அதெல்லாம் சரி பண்ணிவிடும், நீ பயப்படாம உட்காந்துருன்னுவாரு. அப்போ இவங்க பேசினே இருக்கும்போது ஈவினிங் ஆகிடும். எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த காக்கா எப்பவுமே காலையில் மதியான நேரம் தான், ஈவினிங் ஆனால் எல்லாம் போய் அடங்கிடும்ல, இப்போ எப்படா காக்கா வரும்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த மசூதியை சுத்தம் பண்ணுறவர் அப்துல் என்பவர். அந்த விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் அந்த வேலை. அவர் அந்த நேரத்தில் பண்ணும்போது அந்த சாயங்கால நேரத்தில் இவர் கால் நீட்டி இருக்கிறத அவர் கவனிச்சிருக்க மாட்டார். அப்துல் நேராக போய் காலை மெரிச்சிடுவார். கரெக்டாக எங்கே வீங்கி இருக்கோ அந்த காலையிலேயே போட்டு மெரிப்பார். மெரிச்சிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த சீழு கீழ் எல்லாம் புழு, கிட்டத்தட்ட 7 புழு வெளியே வந்துடும். அந்த சீழ் வெடித்து வெளியே வந்துடும். அவ்வளோதான், உயிர் போகிற வலி. கத்துவார், ஐயோ அம்மான்னு கத்தும் போது வலி இழுக்கும். அப்படி உயிர் கத்துவார். கத்திட்டு அந்த கத்துறதை என்ன பண்ணுவார், ஒரு பாட்டா போடுவார். பாபாவை பற்றி ஒரு பாட்டா போடுவார். பாட்டும் போடுவார், அழுவார், ரொம்ப அழுவார். பாபா சிரிச்சினே, என்ன என் சகோதரனுக்கு கால் வலியெல்லாம் சரியாயிடுச்சு, அவன் புண்ணு சரியாயிடுச்சு, இனி கவலையே பட வேண்டாம், நல்லா சந்தோஷமா பாட்டு பாடுறானே. டாக்டர் பிள்ளைக்கு கோவம் வந்துடா, பாபா என்ன கொடுமை இது, நான் வலி வேதனையில கத்தினுக்கிறேன், எப்போ காக்கா வரும் நான் பார்த்துன்னு, காக்கா வந்து கொத்தனா தானே என் கால் குணமாகும்னு சொன்னீங்க, நான் அதை எதிர்பார்த்துனுக்கிறேன். நீங்கள் என்னடானா நான் சந்தோஷமா சிரிச்சு நிற்கிறேன், சந்தோஷம் குணமாயிட்டேன்னு பாடி நிற்கிறீங்களேன்னு. என்ன காக்கா வருமா? காக்கா தான் வந்துட்டு போயிடுச்சு. என்னது, காக்கா வந்துட்டு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க பாபா? டேய், அதான் அப்துல் வந்து காலை மெரிச்சிட்டானே, இதுக்கப்புறம் காக்கா வருமா? நான் காக்கா சொன்னது காக்காவே வர நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்களா? என்னுடைய மொழிகள் உங்களுக்கு புலப்படாது, நான் என்ன சொல்லறேன்லாம் உனக்கு புரியாது, ஆனால் நடக்கும். காக்காலாம் வந்து கொத்திடுச்சு, புண்ணை சரியாயிடுச்சு, இவனை அப்படியே தூக்கிட்டு போங்க, 10 நாளில் சரியாயிடும், வாதாவில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஊதியத்தை நெத்தியில் வச்சுட்டு தண்ணியில் கலந்து குடிடா போடான்றாரு. உண்மையிலே 10 நாளில் அந்த சிலந்தி பூச்சியால் ஏற்பட்ட பிரச்சனை 10 நாளில் தீர்வு சரியாயிடும். பாபா இதில் 2 விஷயத்த நமக்கு சொல்கிறார். சச்சரித்தல் மூலமா நமக்கு 2 விஷயத்த சொல்கிறார். நீ 10 வருடங்களாக 10 ஜென்மத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை நான் 10 நாளில் குணப்படுத்துவேன். நீ செய்ய வேண்டியது, அவர் அல்லான்னு அல்ல அது தெய்வத்தை சொல்றாரு, நான் என்னை முழுமையாக நம்பு, என் பாதத்தை சரணாகதி அடை, உன் செல்லும் எல்லாத்தையும் என்னுடைய சமர்ப்பணமாவை, எல்லாம் நானே என்று நினைச்சுக்கொள். அப்போ உன்னுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ கவலைப்படாம இரு. நீ ஏன் கஷ்டப்படுற? உன் கர்ம வினைகளால் நீ கஷ்டப்படுறன்னு தெரியும். யார் என்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய கர்ம வினைகளை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் கொண்டு போவேன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே 10 ஜென்மத்து கர்ம வினைகளை அப்பா ஏற்றுக்கிறாருன்னு யோசனை பண்ணி பாருங்களேன்.
அப்ப நம்ம இந்த ஜென்மம் இல்லை, இதுக்கப்புறம் பாபாவை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பில்லாத ஜென்மமா நம்ம கொடுத்துருவாரு. பாபா பாதத்திலே நம்மளை உட்கார வச்சுருவாரு. இன்னும் மனிதனாக பிறந்து கஷ்டப்படாம அவருடைய பாதத்திலே நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவார். ரொம்ப ஈஸியான வழி பாபாவை கும்புறது கூட. ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாணயங்களை அப்பா பாதத்துல வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வச்சுட்டு, சாயப்பா என்னுடைய கர்ம வினைகளை நான் உனக்கு தானமா செய்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற என் கர்ம வினைகளை சரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி 2 நாணயத்தை வச்சுருங்க. ஒரே ஒரு கைப்பிடி அரிசி வச்சுட்டீங்கன்னா போதும். அது அடுத்த நாள் அந்த அரிசி எடுத்து காக்கா, குருவி, மரம் எங்கேயோ போட்டுடுங்க. அந்த 2 நாணயத்தை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 12 வியாழக்கிழமை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு விலகி போகிறத நாம் உணர முடியும். இதனால் இதை செஞ்சு பல பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க கர்ம வினை உங்களை விட்டு விலகி போறது கிளீனா தெரியும். சச்சரிதம் அதுக்கு தான் நான் படிக்க சொல்றேன். பாபா எப்படி நம்மளுடைய கர்ம வினையை வாங்கிக் கொள்கிறார், வாங்கிக் கொள்வதை ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். டாக்டர் பிள்ளை தன்னுடைய கர்ம வினைகளை பாபாவிடம் ஒப்படைத்தார். நீங்க பாபாவிடம் கர்ம வினை ஒப்படைக்க தயாரா? ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம்.